நெய்ச்சோறுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுட்டு பல்லாரி வெங்காயம் ஒரு 3 போட்டு 1-2 வதக்கணும். அதாவது லைட்டாக வதக்கினா போதும். அந்த ஒரு மாதிரி காற்று தன்மை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போனா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இவ்வளோ தூரம் வதங்கினா போதும். இந்த நேரத்தில் புதினா, கொத்தமல்லி நம்ம வாசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நிறைய வேணுங்கிறவங்க நிறையா, குறைய வேணுங்கிறவங்க குறையா போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக வதங்கின இந்த நேரத்துலேயே தக்காளி 2 தக்காளி, 3 பல்லாரி வெங்காயத்துக்கு 2 தக்காளி, தக்காளி போடவுமே பச்சை மிளகா போட்டுற வேண்டியதான். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நெய்ச்சோறும் மேக்ஸிமம் காரம் இல்லாமல் இருக்கிற இதுதான். கம்மியாக பச்சை மிளகா போட்டுக்கிட்டாலே போதும். மூணு கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை மட்டும் ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொதி வரட்டும். பட்டை, கிராம்பு போட்ட உடனே